ஹாய் காய்ஸ், நம்ம கொழும்புல கடைசியா போன இடம் தான் ஒன் கோல்ஃபேஸ் மால். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம உள்ள நுழைஞ்சதோடயே பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம ஒரு GTA கேம் இருக்கு இல்லையா? அந்த GTA கேமுக்குள்ளேயே போற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு அப்போ இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா GTA கேம்லயே இந்த மாதிரியான ஒரு மால் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கேம், என்ன கேம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாலுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா கடைகளுடைய கண்ணாடியுமே நம்ம உடைக்கணும். அப்படியான ஒரு கேம் தான் அது. எனக்கு இங்க பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. இந்த ஒன் கோல் ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளால சுத்தி பார்க்க தான் முடியும். இங்கெல்லாம் நம்மளால பொருட்கள்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இங்க உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே விலை அதிகம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் செட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எஸ்கலேட்டர் தான். நம்ம GTA கேமில் கூடயே இந்த எஸ்கலேட்டர்லாம் ரொம்பவே விளையாடுவோம். அதை இன்னைக்கு ரியலாகவே அனுபவிக்கும் போது உண்மையிலேயே ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே கோல்ஃபிஷ் பீச்சுக்கு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் நடந்தோம். ஏன் நடந்தோம் அப்படின்றே தெரியலை, சும்மா நடந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த கொழும்பை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நடந்தது தான் மிச்சம். அதனால் இந்த கோல்ஃபிஷ்லேயே கொஞ்சம் நடந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனை தான் காணையில். சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் மேகமூட்டமாக இருக்குது. அதனால் மேகத்துக்குள்ளே இருக்குது போல் சூரியன். சூரியன் இருந்திருந்தால் இந்த வியூ இன்னுமே அழகாக இருந்திக்கும். இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கிட்ட நிற்கிறப்ப உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு பக்கம் அமைதியான கடல், இன்னொரு பக்கம் ஒரு பரபரப்பான ஒரு நகரம். இது ரெண்டுக்கும் நடுவுல நாங்க நிக்கிறோம். உண்மையிலேயே சொல்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த இடத்தையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கிருந்து கிளம்பியாச்சு. இந்த கோல்ஃபிஷோடய பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய கொழும்பு பயணத்தையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.